இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா லூடோ கிங்குங்க. ஃபர்ஸ்ட் நம்ம ஜிபிடி ப்ரோ போடுறாரு ப்ளூ, நான் ஜிபிடி ப்ரோட எல்லோ அண்ட் கிங் கேமிங் தமிழ் குட்டி பையடா ரெட்டு. இன்னைக்கு ஒரு கை பார்ப்போமா? எனக்கு தெரிஞ்சு பார்க்க மாட்டோம். இந்த கேமில் யார் ஜெயிப்பான்னு தெரியும், ஏன்னா நாங்கள் பாதியிலே எங்களுக்கு சுவிட்ச் ஆஃப் ஆயிடுச்சு, அதனால எங்களால் முடியலை. எனக்கு வேறு லைட்டாக ஃபீவரஸாக இருக்குங்க, அதான் கொஞ்சம் சவுண்டு குறையுது, எல்லாம் நல்லா பேசிட்டு இருப்பேன். ஜிபிடி ப்ரோ அடிங்க ப்ரோ. எல்லோ தான் கிங் கேமிங் தமிழ்னா சரி, எல்லோ தான் கிங் கேமிங் தமிழ், ரெட்டு தான் ஜிபிடி ப்ரோங்க. மாற்றி சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன் முன்னாடி. அடுத்து நான் விளையாடுறேன். கேம் சவுண்ட் செட்டிங்ஸ் எல்லாம் கரெக்டாக இருக்குது. அடுத்து இவருக்கு லக்கு ஆடுதுங்க. கிங் கேம் தமிழ் குட்டி பையாக்கு. குட்டி பையலே சின்ன பையன் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க அப்படின்னு நம்ம கிங் கேமிங் தமிழ் சொல்லிட்டுருக்காருங்க, நான் சொல்லலை. அடுத்து அப்படியே போயிட்டு இருந்துச்சு, யாரும் இறங்கவே இல்லை. இந்த கிங் கேமிங் தமிழ் குட்டி பையடா இறங்கிட்டான். ரொம்ப நேரம் ஆச்சுங்க. அதுக்கப்புறம் நீ மட்டும்தான் அடிக்கிட்டு இருந்தான். அதுக்கப்புறம் தான் நான் இறங்கினேன். இப்போ அப்படி தானே போடுறா? ஆமாங்க, நான் இறங்கினேன். இப்போ எனக்கு இப்போ கிங் கேமிங் தமிழ் குட்டி பயலை வெட்டணும். சின்ன பயலே பொடி மாசு, உன்னால் என்னை வெட்ட முடியாது, ஏன்னா நான் உன்னை வெட்டிடுவேண்டா. பார்க்குறியா? ஒரு அடி அடித்தா 1.5 டன் வெயிட்ரா. அவனால் கன்ஃபார்ம் என்னை வெட்ட முடியாதுங்க, இது சம்பவம் உறுதி. 1 2 3 4 5 அப்போ 5 10 போட்டால் வரமாட்டான். நம்ம அதுக்குள்ளே நைஸாக ஓடி போயிடுவோம். இப்போ நம்ம 2 போடுவோம், கொஞ்சம் மிஸ் ஆயிடுச்சு, இல்லைன்னா சேஃபில் உட்காந்துருக்கலாம். 6 போட்டாங்க. 2 3 4 5 6. ஐயோ, சேஃபில் உட்காந்துட்டோம். 3 வெட்டு. நாயெல்லாம் பேசிட்டு இப்போ வெட்டிக்கிட்டு உட்காந்துருக்கேன். சிங்கமாக போச்சு குமார். என்ன குமார் அவசரப்பட்டேன்ற மாதிரி இருக்குங்க. இப்போ ஜிபிடி ப்ரோவும் அதியா. ஐயா, கிங் கேமிங் தமிழ் குட்டி பையன்டா. நேம் ரிவீல் பண்ணக்கூடாது நானும் ட்ரை பண்ணுறேன், ஆனால் அந்த சின்ன பையன் நேம் எனக்கு அப்படியே வருது. அவன் என்ன வயசில் சின்ன வேண்டாம், இருந்தாலும் என்ன சொல்ல வந்தேன் இப்போனா. சரி, இப்போ கேமுக்குள்ளே போ. நான் அங்கே கேமிங் போஸ்டமோ இல்லை அந்த கிங்கை சாவடிக்கலாம் இருக்கேன். சாவடிக்க மீன்ஸ் போட்டு தர எது சொன்னாலும் இப்படியா வருதே. வெட்ட வந்தேன். கொலகாரப்பான்னு சொல்லாதீங்க. இப்போ ஜிபிடி ப்ரோ. ஆமாங்க, ஜிபிடி ப்ரோங்க. கொஞ்சம் டேப்லெட் சாப்பிட்டு வரேன், இருங்க. டேப்லெட் சாப்பிட்டோன்னா கொஞ்சம் சந்தோஷமாக இருக்குதுன்னு சொல்லி முடிக்கிறதுக்குள்ளே ஜிபிடி ப்ரோ போட்டு சொல்லிட்டு அவர் ஏமாலும் இப்போ காண்டில் இருக்காருங்க. சொன்னார் என்கிட்டலாம், எவ்வளோ தெரியுண்ட என்னையே போட்டு சொல்லி இருப்பேன். இருடி, யாரா என்னை போட்டு தன்னாலும் அவன் நான் வெட்டி தலை போறேன்ட்டு சொன்னாருங்க. எனக்கு வேறு பயமாக இருக்குது, அதனால தான். ஐயே, அரே பாயே, டோன்ட் புட் மீ ஃப்ரண்ட் ஆஃப் ஜிபிடி ப்ரோ, ஓகே? எனக்கு இங்கிலீஷ் பேச தெரியாதுன்னு சொல்லாதீங்க, நான் நல்லா படிப்பேன். எங்கள் கிளாஸில் நான்டா ஃபஸ்ட் ரேங்க்கு. என்னடா போய் சொல்கிறேன் பார்த்தா உருட்டில் உண்மையே தான். நான்டா எங்கள் கிளாஸில் ஃபஸ்ட் ரேங்க்கு எடுப்பேன். ஓகே, வீடியோ முடிஞ்சிச்சு, அவ்வளோதான். டாட்டா, பாய். வீடியோ முடியலைங்க. இல்லை, இவர் யாரும் நான் ரிவீல் பண்ண மாட்டேன், போங்க. எவனோடத்தன் கால் பண்ணுறான், போங்க. ரிவீல் பண்ணால் அவ்வளோதான், எனக்கு திட்டு விழுவோம். சரி, ஒன்றும் இல்லை, அது வேறு யாரும் இல்லை, என் மாமா பையங்க அப்படின்னு சொல்லி நினச்சிங்களா? என் ஃப்ரெண்டோட தம்பி, உண்மையாக சொல்ல போனான். இப்போ என்னோடய காயின் ஐயோ, இங்கே தமிழ் அந்த சின்ன பையன் பொடி பையன் இங்கே தானே இருக்கான், என்ன செய்வது ஐடியா? ஐயோ, 4 போட்டேன், செத்தேன். அவன் கன்ஃபார்ம் 2 போடுவான், என்னை வெட்டி தள்ளிட்டு போயிட்டே இருப்பான். 3 1 2 அப்பா
நான் மூவ் பண்ணேன், என்னை வெட்ட முடியாது. என்ன அங்கிட்டு ஐயோ பழுக்க போகிறானா போச்சு. ஆனால் 4 பல்கு ஆனால் நான் இந்த 4ஐயும் பழக்க போகிறேன் நான் தான். அடுத்த வாட்டில் நல்ல வீடியோவில் சந்திப்போம். அடுத்த வாட்டி இந்த வாட்டி ஃபீவரிஷாக இருக்குது. அப்புறம் இருக்குது லைக் டார்கெட் சொல்லணும்னா என்ன வைக்கலாம்? போன இருக்கு 4 சொன்னதுக்கே எனக்கு 9ஓ 7ஓ வந்துச்சுங்க. ஆனால் இந்த வாட்டி 6 வைப்போம். 6ஆ இல்லை 25,000 வைப்போம் அப்படின்னு சொல்ல எனக்கும் ஆசை தான். ஆனால் எனக்கு வர்றது 15 லைக்கு 10 லைக்கு கிட்ட வரும். ஸோ லைக் டார்கெட் 6 வைப்போம். ஓகே டன். அடுத்து திரும்பி என்னடா ஒரு ஆள் லெஃப்ட் ஆகிட்டான் பார்த்தீங்களா? வேறு யாரும் இல்லை, நம்ம ஜிபிடி ப்ரோவே தான். ஏன்னா ஜிபிடி ப்ரோ மைண்ட் கிராஃப்ட் விளாட்றேன் ஓட்டார் எண்டர் ட்ராகன் அழிக்கணும்ல. அண்ணா நாங்கள் எண்டர் ட்ராகனை இந்த வீட்டில் அழிக்கலான் தான் இருந்தவங்க. ஆனால் எண்டர் ட்ராகன் அழிக்க முடியல. எனக்கும் பக் ஆயிடுச்சு, எல்லாருக்கும் பக் ஆயிடுச்சு. அதனால் இன்றைக்கி சாயங்காலம் வீடியோ வரும். ஏன்னா நான் அதில் சைன்இன் பண்ணும். அப்புறம் லார்டு தமிழ் கேமிங்க்கு என்ன சொல்லலாம்? ஃபேமிலி சொல்லலாமா இல்லை ஸ்குவாடு சொல்லலாமா? அப்புறம் இதையும் சொல்லுங்கள், நருட்டோ போடவா இல்லை ட்ராகன் பால் போடவா இல்லை ரெண்டுமே போடவா எடிட்டிங்கில்? மறக்காமல் சொல்லிடுங்க கைஸ். எனக்கு தெரிஞ்சு ரெண்டுமே பெஸ்ட்டாக, அதனால் ரெண்டுமே போட்டுடுறேன். ஆனால் ஜிபிடி ப்ரோ வேறு நீ நருட்டோவே பார்த்துடல அதனால் போடக்கூடாதுன்றாரு. அதனால் இன்றைக்கி நான் நருட்டோவை பார்த்து போட போகிறேன். ஸோ எடிட்டிங்காக வெயிட் பண்ணிருந்தீங்கன்னா கன்ஃபார்ம் வரும். நருட்டோவா தெரில, ஏன்னா ஆல்ரெடி டீம் 7 போட்டிருக்கேன், ஜிபிடியால் தான் போட்டேன். அதுக்கு ஒரு நல்ல சப்போர்ட் கொடுத்தீங்கன்னா நருட்டோ எடிட்ஸ் கண்டினியூ பண்ணுவேன். ட்ராகன் பால் கன்ஃபார்ம் கண்டினியூ பண்ணுவேன், ஏன்னா வெஜிடாக்கு அவ்வளோ வியூஸ் போயிருக்கு. ஸோ யாரா வால்பேப்பரில் இருக்கான் பார்த்தீங்கன்னா அவர் யாரும் இல்லை, யூ காட்சி மீ மை நேம் சாச்சி நான் பாப்பா அவரே தான், ஜான்சினா தான். எனக்கு ஜான்சனா ரொம்ப பிடிக்கும். அடுத்து திடீர்னு மைண்ட் கிராஃப்ட்குள்ளே போயிட்டேன். ஏன்னா நாங்கள் ஆனால் சொன்னேன்ல எண்டர் ட்ராகன் ஃபைட் செய்யலான்ட்டு, ஆனால் செய்ய முடியல பக் ஆயிடுச்சு. ஓகே இந்த வீடியோ அவ்வளோதான் முடியுது. பாய்.